அந்த காலத்துல டயபெட்டிஸை என்னன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ரிச் மேன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையே செய்யாம உட்காந்துக்கிட்டே சாப்பிடுற வேலை வாங்குற முதலாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டுமே வந்துகிட்டு இருந்த ப்ராப்ளம் தான் டயபெட்டிஸா இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கடின உழைப்பு கொடுக்குற விவசாயிகளுக்கு கூட டயபெட்டிஸ் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுங்களா? கண்டிப்பா உணவு முறை. அதுக்கப்புறம் முக்கியமான காரணம் நம்மளோட வாழ்க்கை முறை, அதுலயும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு எல்லாத்துக்குமே பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கூட உடல் முழுவதுக்குமே பயிற்சி கொடுக்குற நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு மாறிடுச்சு. நல்ல வேர்க்க ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா நமக்கு உடற்பயிற்சி தேவையே இல்லைங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம செய்யறது இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்குதுங்க. அதனால ஒரு நாளைக்கு 30 நிமிடமாவது நம்ம வேர்க்கிற மாதிரி ஒரு கடினமான உடற்பயிற்சி நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா டயபெட்டிஸை மெயின்டைன் பண்றதுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குங்க. தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு நாளைக்கு 30 நிமிடம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நம்ம அவசியம் பண்ண வேண்டியது இருக்கு. அதை ஃபாலோ பண்ணலாங்க. நன்றி.